सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते। सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोऽस्तुते। शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्थिहरे देवी नारायणी नमोऽस्तुते। जय नारायणी नमोऽस्तुते। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। श्री देवी महात्म्यத்திலே சக்ராதிகிருத தேவி ஸ்துதி என்னும் 4வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். தேவர்கள் எல்லோரும் தேவியை துதிக்கிறார்கள். அந்த துதியை பார்த்துட்டு இருக்கோம், எப்படிலாம் துதிக்கிறார்கள் அப்படின்னு. துதிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான். வர்ணிக்க முடியாத ஒன்றை எப்படி வர்ணிக்கிறது? ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய மனதிலே எப்படி தோன்றியதோ அதற்கு தகுந்தாற் போல் வர்ணிக்கிறது, அவ்வளவுதான். நமக்கு என்ன லாபம் அப்படின்னு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு நமக்கு என்ன லாபம்ங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. பிரயோஜனம் மனுத்திஷ்ய மந்தோப்பி ந பிரவர்த்ததே அப்படின்னு இருக்கு. ஒரு பிரயோஜனம் இல்லாமல், நமக்குன்னு ஒரு பயன் இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல் ஒரு முழு முட்டாளாக இருக்கக்கூடியவன் கூட ஒரு செயலில் இறங்க மாட்டான்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு என்ன பயன் தேவியை துதிக்கிறதுனால அப்படின்னா, மனிதர்களுக்கு அந்த பக்தி ஏற்படும். திரும்ப 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 ஒரு துதியை செய்யும் பொழுது மனம் அதிலேயே லயித்து போகிறது. எந்த விதத்தில் எதில் மனம் லயித்து போகிறதோ அந்த இறை உருவத்திலிருந்து ஒருவனுக்கு அனுகிரகம் கிடைத்து விடுகிறது. அந்த அனுகிரகம் தான் பெரிய விஷயம். இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அந்த அனுகிரகத்தை பெற வேண்டும். அனுகிரகம் இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப வேதாந்தமாக இருக்கட்டும் அல்லது பக்தி ரசமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார்கள், திரும்ப 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 ஒரே இதை செய் அப்படின்னு. ஆசுப்தேகே ஆமிருத்தே காலம் நயேத் வேதாந்த சிந்தையா. இரவு தூங்கும் வரையிலும் வேதாந்தத்தை பற்றியே நினைத்து கொண்டே இரு அப்படிங்கிறார். ஒரு நாள் இரவு தூங்குறது பெறலும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இறப்பு வரும் வரை ஆமிருத்தே காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி வாழ்கின்ற காலம் முழுவதும் அந்த வேதாந்தத்தையே மனதிலே சிந்தனை செய்து அந்த ஆத்மாவை மட்டுமே மனதில் கொண்டு நதத்யாத் அவசரம் கிச்சித் காமாதீனாம் மனாகப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற விஷயங்களில் மனதை துளி கூட செலுத்தாமல் இரண்டற்ற இந்த பரம்பொருளான ஆத்மாவிலேயே மனதை செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லா விதத்திலும் பொருந்தும். பக்தியாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, உருவக்கடவுளாக இருந்தாலும் சரி, அருவக்கடவுளாக இருந்தாலும் சரி, குணத்துடன் கூடிய கடவுளாக இருந்தாலும் சரி, குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கடவுளாக இருந்தாலும் சரி, நிர்குணக் கடவுளாக இருந்தாலும் சரி, சகுணக் கடவுளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இவை அனைத்தும் நமது மனதை அந்த இறைவன் பால் அல்லது அந்த ஆத்மாவிடம் இழுத்துச் செல்வதற்கான ஒரு வழி. அந்த வழியை பெரியோர்கள் அத்தனை பேரும் கடைபிடித்திருக்கிறார்கள். அதில் கடைபிடித்து அதில் உண்மையாக இருந்து, முதல்ல நமக்கு உண்மையாக இருப்போமோன்னு தெரியாது, ஒரு விளையாட்டாக இருக்கும். விளையாட்டாக தேவியோட பேரை சொல்லுவோம், விளையாட்டாக இருக்கும் நம்மளை செய்கிறதெல்லாம். இப்போ துருவன் இருந்தால் அவனுக்கு இறைவனிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் பக்தி செலுத்த வரவில்லை. அவனுக்கு ஒரு துன்பம் இருந்தது, மனத்துயரம் இருந்தது. தன்னுடைய தந்தையின் மடியிலே அவனால் அமர முடியவில்லை. தந்தையிடம் அவனுக்கு பாசம் இருந்தது. அதனால் தந்தையிடம் அமர வேண்டும் என்ற ஒரு பயனை பெறுவதற்காக இறைவனை போய்
ஸ்ரீஹரியை தியானம் செய்தான். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அந்த அனுகிரகம் கிடைச்சது, இறைவனோட அனுகிரகம் கிடைச்சது. நீங்கள் எந்த விதத்தில் வேண்டுமானாலும், எந்த பயனை எதிர்பார்த்து வேண்டுமானாலும் இறைவனை அணுகலாம். அவர் பக்தியை கொடுத்து விடுவார், எதுவாக இருந்தாலும் சரி. ஆக அதுதான் மனனம். நம்ம ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்லாம் வேதாந்தத்தில் சொல்கிறோமே, திரும்ப 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 ஒன்றையே செய்கிறதுக்கு தான் மனனம் என்று பெயர். அப்படி மனனம் செய்வது தான் இந்த ஸ்துதிகள் எல்லாம். எதுவரையில் மனனம் செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் அந்த இறைவனுடன் ஒன்றாகிவிட்டோம், இறைவனுடைய தரிசனம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற வரையிலும் செய்ய வேண்டும். நமது பார்வை முழுவதும் அந்த எந்த இறைவனை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த வடிவத்திலேயே மாறிவிடும் வரையில் அந்த தேவியை பற்றியோ அல்லது கிருஷ்ணரை பற்றியோ சிவனை பற்றியோ அல்லது அந்த வேதாந்தம் என்று சொன்னால் ஆத்மாவை பற்றியோ சிந்தனை செய்ய வேண்டும். மனம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். மனமெல்லாம் அந்த இறைவனாக ஆகிவிட வேண்டும். அப்படி வரும் வரையில் நமது மனதை அந்த இறைவனின் திருப்பாதங்களில் வைத்து வழிபட வேண்டும். இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் அது சொல்றது. ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஈஸ்வரனிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து விட வேண்டும்ங்கிறது வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத் அப்படின்னு, இந்த உலகம் எல்லாம் அந்த பிரம்மமாகவே தெரியும் வரை ஞானத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருஷ்டிம் பக்திமயம் கிருத்வா பஷ்யேத் கிருஷ்ணமயம் ஜெகத் அப்படின்னு பக்தி வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது. உலகத்தை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவாக காண வேண்டும். எங்கு திரும்பினாலும் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தெரிய வேண்டுமா? அப்படிப்பட்ட நிலை வரும் முறை கோபிகைகளுக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் இருந்தார். அவர்களுக்கு அப்படி ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த கோபிகைகளுக்கெல்லாம் கிருஷ்ணரை காண வேண்டும் என்று அழுதார்கள். ருருதுகு அப்படின்னு சொல்றது. ருருதுகுன்னு மிகவும் ஒரு சத்தமாக அழுதார்கள். கிருஷ்ணரை காண வேண்டும், கிருஷ்ணர் மறைந்து விட்டார், அவரை காண வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்திலே, மன ஏக்கத்திலே அந்த யமுனை நதிக்கரையிலே இருந்து கொண்டு அவர்கள் எல்லோரும் அழுதார்கள். கிருஷ்ணராகவே மாறிவிட்டார்கள். கிருஷ்ணரையே தன்னுடைய மனதிலே நிறுத்தி கொண்டு மனமெல்லாம் கிருஷ்ணர் மயமாக ஆகிவிட்டார்கள். தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா நாத்மாகாராணி சஸ்மருஹு அப்படின்னு சொல்றது பாகவதம். தன்மனஸ்காக, அதே மனமுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இறைவனே கிருஷ்ணனையே நினைத்து 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 மனதிலே வேறு எந்த எண்ணமும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். தன்மனஸ்காக ததாலாபாக ததாலாபாக, அவரை பற்றி மட்டுமே பேசுபவர்களாக ஆகிவிட்டார்கள். கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேசுதல். உள்ளே மனசிலே வேற என்ன இருக்கின்ற ஒரு பொருளை பற்றி தான் பேச முடியும் இல்லையா? உள்ளே இருப்பதெல்லாம் கிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணனை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை. ததாலாபாக தத்விசேஷ்டாக, அவன் கிருஷ்ணன் என்ன செயல்களை செய்கிறானோ, எப்படி செய்தானோ அதையே அவர்கள் அபிநயம் பண்ணி காட்டினார்களா? ததாத்மிக்காக, அவனையே அவன் வடிவமாகவே ஆகிவிட்டார்கள். அவன் எப்படி செய்து கொண்டிருந்தானோ அதன் வடிவமாகவே அப்படியே ஆகிவிட்டார்கள். தத்குணான் ஏவகாயந்திய, அந்த கிருஷ்ணரின் குணங்களை பற்றி மட்டும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வீடு, தாங்கள் யார் என்பதை மறந்து விட்டார்கள். ந ஆத்மாகாராணி சஸ்மருஹு அப்படின்னு சொல்றது பாகவதம். தங்களையே மறந்து விட்டார்கள், தங்களுடைய குடும்பத்தை மறந்து விட்டார்கள், வீடுகளை மறந்து விட்டார்கள். அப்படி அந்த ஒரு இறைவனே கதி என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது தான் தாசாமாவிரபுச்சௌரிகி அப்படின்னு சொல்ற அந்த இடத்திலே தான் கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து தோன்றுகிறார். ஆவிரபூத் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அவர்களுக்கு முன்னால் தோன்றி அவர்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அப்படி அந்த ஒரு மனதிலே ஏக்கம் ஏற்பட வேண்டும். அந்த ஏக்கம் வருவதற்காக இந்த துதிகள், எவ்வளவோ துதிகள் இருக்கின்றன. எல்லா துதிகளுடைய ஒரு நோக்கம்
நோக்கமும் இதுதான். நாம் அந்த இறைவனுக்கு அருகில் செல்ல வேண்டும், இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட வேண்டும். இறைவன் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்கிறான், எப்போதும் அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறான். குருதேவர் அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த தென்றல் காற்று இருக்கிறது, அது எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கிறது. நதியிலோ கடலிலோ பயணம் செய்கின்ற கப்பல்கள் தங்களுடைய பாய்மரங்களை விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதை விரித்து வைத்துக் கொண்டு விட்டால் அந்த தென்றல் காற்று அதுவாகவே அவரை கரை சேர்த்து விடும். பக்தர்களுடைய பொறுப்பு அவ்வளவுதான். தங்களுடைய பாய்மரங்களை விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தயாராக ஆகிக் கொள்ள வேண்டும், தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனம் என்ற ஒரு பாய்மரத்தை இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும். இறைவன் அப்புறம் மீதியை பார்த்துப்பார். யார் தங்களுடைய மனதை இறைவனை நோக்கி செலுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இறைவனுடைய அனுகிரகம் கிடைப்பதில்லை. பாய்மரம் திறந்து இருக்காவிட்டால் காற்று இருந்தாலும் கூட எந்த பயனும் இல்லை, அப்படி ஆகிவிடும். ஆக அதனால இந்த பிரார்த்தனைகள், துதிகள் இதெல்லாம் தினம் 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 படிக்க வேண்டியவை, தினம் 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 அதை பற்றிய சிந்தனை செய்ய வேண்டியவை. தேவியுடைய பிரபாவத்தை பற்றி நாம் யோசிக்க போகிறோம். தேவின்னு சொல்லலாம், கிருஷ்ணர் சொல்லலாம், ராமர்னு சொல்லலாம், எந்த ஒரு உருவக்கடவுளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் ஒன்று தான். நமக்கு இந்த இடத்துல தேவியாக எடுத்துக்கொண்டு இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லோரும் தேவியை துதித்து கொண்டிருக்கிறார்கள். 9வது ஸ்லோகம் பார்க்க வேண்டும். யா முக்தி ஹேதுஹு அவிச்சிந்திய மகாவிரதாத்வம் அபியஸ்யசே சுனியதேந்திரிய தத்வசாரைஹி மோக்ஷார்த்திபிஹி முனிபிஹி ஹஸ்த சமஸ்ததோஷைஹி வித்யாசிசா பகவதி பரமாஹி தேவி அப்படின்னு ஒரு துதிக்கிறார். தேவியை பற்றி சொல்லும்போது முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் தேவி அப்படின்னு சொல்ற. முக்தி ஹேதுஹு அப்படின்னு, ஒரு மனிதனுக்கு முக்தி வேண்டும் என்றால், சம்சார தலையிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும் என்றால் அதற்கு காரணம் தேவி. அந்த தேவியுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒருவனால் முக்தி பெற முடியாது. தேவியோட அனுகிரகம் வேண்டும். காசியிலே இறக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி குருதேவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. அந்த சிதையிலே படுத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு உடல், அதை எரியூட்டுவதற்காக சிவபெருமானே அங்கு அமர்ந்திருக்கிறார். அந்த தேவி அங்கு இருந்து அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த அவித்யை என்ற முடிச்சுகளை அவிழ்த்து அவனை விடுதலை செய்வதை பார்க்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு காட்சி கிடைக்கிறது. சிவபெருமான் அவனுக்கு ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்து அவனை கரை சேர்க்கிறார். முதல்ல அந்த அவித்யை போவதற்கு அந்த தேவி அவனுக்கு முடிச்சுகளை அவிழ்த்து விடுகிறாள். சொர்க்கம், அந்த ஒரு முக்தி என்ற ஒரு நிலையை அவன் அடைவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை நீக்குபவள் அந்த தேவி. அதனாலதான் அது முக்தி ஹேதுஹு அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கராச்சாரியர் பாடுறார் அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில், மோக்ஷத்வார கவாட்ட பாட்டனகரி அப்படிங்கிறார். மோக்ஷத்திற்கு துவாரம் எதுவோ அந்த துவாரம், மோட்சத்தை அடைவதற்கு ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் இப்போது அடையாமல் இருக்கிறான். ஏதோ ஒரு இடத்திலே போட்டு அவனை பூட்டி வைத்தது போன்று அவித்யையில் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் மோட்சத்தை அடைவதற்கு வேண்டிய அந்த துவாரத்தை, அந்த கதவில் இருக்கக்கூடிய ஒரு பூட்டு மாதிரி இருக்கக்கூடிய பூட்டினை உடைத்து திறக்கிறாள் அப்படிங்கிறார். தேவி அப்படிப்பட்டவள். அதனாலதான் முக்திக்கு காரணமாக இருப்பவள் தேவி. ஒருவனுக்கு வித்யையை கொடுப்பவள் தேவி. வித்யினால் ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அந்த வித்யையை அழிக்கக்கூடியவள், கொடுக்கக்கூடியவள் தேவி. அவித்யை அழித்து வித்யை கொடுக்கக்கூடியவள் அந்த தேவி. அதனால்தான் முக்தி ஹேதுஹு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தேவி அப்படிப்பட்டவள், மிகவும் முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவள்.
அவிச்சிந்திய மகாவிரதாத்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா பெரிய விரதங்களை அனுஷ்டிப்பவள். மகாவிரதங்களை, பெரிய விரதங்களை, விரதம் அப்படின்னாக்க யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. சில ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் இப்படி இருக்கின்றன. அஹிம்சை அப்படிங்கிறது ஒரு விரதம். பொய் சொல்லாமல் இருத்தல், சத்திய பரிபாலனம் செய்தல், அது ஒரு விரதம். மற்றவர்கள் பொருட்களை அவர்களுக்கு தெரியாமல் நான் எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல் ஒரு விரதம். பிரம்மச்சரியத்தில் நிலை பெற்று நிற்பது ஒரு விரதம். தேவைக்கு அதிகமாக பொருட்களை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது ஒரு விரதம். இவை எல்லாம் ஒரு பெரிய விரதங்கள். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரிய, அபரிக்கிரஹாஹா அப்படின்னு பதஞ்சலி மகரிஷி தன்னுடைய யோக சூத்திரங்களிலே சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் ஏதேது சார்வபௌமா மகாவிரதம், இவையெல்லாம் மிகவும் உயர்ந்த விரதங்கள், ஒரு சாதனைகள் இவையெல்லாம். அதுவும் இந்த சாதனைகளுக்கெல்லாம் ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார். எல்லோராலும் கடைபிடிக்கப்பட வேண்டிய விரதங்கள் சார்வபௌமாக அப்படின்னு போட்டிருக்கார். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் இவற்றை கடைபிடிக்க வேண்டும். இவர்தான் கடைபிடிக்க வேண்டும், அவர் கடைபிடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு இதுவே கிடையாது. அதனால சார்வபௌமாகான்னு போட்டார். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரிய, பரிகிரஹாகா ஏதேது சார்வபௌமா மகாவிரதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பெரிய விரதங்களை கடைபிடிக்கக்கூடியவள் அந்த தேவி. எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு துல்லியமாக அந்த விரதங்களை முழுவதுமாக கடைபிடிக்கக்கூடியவள் தேவி. அதனால்தான் அவிச்சிந்திய மகாவிரதாத்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த தேவியை பெரிய யோகிகள் தங்களுடைய மனதிலே வைத்து கொண்டு எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் தியானத்தில் பழகுகிறார்கள். அபியஸ்யசே அப்படிங்கிறார். தேவியை மனதிலே வைத்து கொண்டு யோகிகள் எப்பொழுதும் அந்த தேவியையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே 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 உள்ளே, வெளியே பார்ப்பதில்லை, உள்ளே, எல்லாவற்றுக்கும் உள்ளே, அந்தராத்மாவாக எல்லோருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா யோகிகள், மகா யோகிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இந்திரியங்களை வெற்றி பெற்ற யோகிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த தேவியை புலன்களை அடக்கிய அந்த யோகிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவி மட்டுமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த தேவி மட்டுமே உண்மை என்று அறிந்த அந்த யோகிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுனியத்தேந்திரிய தத்துவசாரைஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. சுனியத்தேந்திரியா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இந்திரியங்களை நன்றாக அடக்கியவர்கள். சுஷ்டு நியதானி வஷீகிருத்தானி இந்திரியாணி யைஹி தே சுனியத்தேந்திரியாக அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் தங்களுடைய இந்திரியங்களை தங்களுடைய வசத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட யோகிகள். தங்களுடைய மனதிலே அந்த தேவியை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவி மட்டுமே உண்மை, வேறு எதுவும் அது அவள் மட்டுமே வேண்டும், அவள் இல்லாமல் எதுவுமே தேவையில்லை என்று எண்ணக்கூடிய அந்த ஞானிகள் அவளை மனதிலே வைத்துக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தத்துவசாரைகின்னு சொல்லியிருக்கு. தத்துவங்களின் சாரமான அந்த தேவியை அறிந்தவர்கள் அந்த யோகிகள். தத்துவம் அப்படின்னாலே பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். தத்துவசாரகா அப்படின்னா அந்த பிரம்மம் மட்டுமே சாரம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடியது பிரம்மம் மட்டுமே சாரம். பிரம்மைவ நித்தியம் வஸ்து அப்படின்னு சொல்லி, நித்தியமான வஸ்து பிரம்மம் மட்டுமே. அப்படி பிரம்மம் மட்டுமே இருக்கிறது உண்மை என்று எண்ணுகின்ற அந்த ஞானிகள் அந்த தேவியை மனதிலே வைத்து கொண்டு ஆராதிக்கிறார்கள் ஒவ்வொரு நொடியும்.
மோக்ஷார்த்திபிகி அப்படின்னு சொல்லி மோட்சத்தை வேண்டி விரும்புகின்ற முமுட்சுக்கள் அந்த தேவியை மனதிலே வைத்துக் கொண்டு ஆராதிக்கிறார்கள். மோக்ஷார்த்திபிகி அப்படின்னு சொல்லி மோக்ஷார்த்திபிகி முனிபிகி முனிவர்கள், எப்போதும் மனதை உள்புறமாக திருப்பி வைத்திருப்பவர்கள் முனிவர்கள். மனநசீலைகி அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போதும் அந்த ஒரே பொருளான அந்த பிரத்யேகாத்மாவை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யக்கூடிய அந்த முனிவர்கள், மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற முமுட்சுக்கள் அந்த தேவியை எப்போதும் எப்போதும் ஒவ்வொரு கணமும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஸ்த சமஸ்த தோஷைகி அப்படின்னு சொல்லியிருக்கு. யாருடைய தோஷங்கள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம், குற்றங்கள் என்றால் மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு என்பவை தான் தோஷங்கள். ராகம் துவேஷம் இவையெல்லாம் தோஷங்கள். இவையெல்லாம் யாரிடமிருந்து போய்விட்டதோ, யாருடைய மனம் நிர்மலமாக ஆகிவிட்டதோ, அழுக்கற்றதாக தூய்மையான ஒன்றாக மனம் ஆகிவிட்டதோ, அப்படிப்பட்ட மனிதர்களும் கூட இறைவனை பற்றியே எண்ணுகிறார்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, மன தூய்மை இல்லாமல் இறைவனை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க முடியாது. நம்முடைய மனதுடைய இயல்பான நிலை என்ன அப்படின்னா, வெளிப்புறமாக ஓடுவது. எப்போதும் நம்முடைய மனம் வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது. 5 கதவுகள் இருக்கின்றன, 5 என்று பெயர். அந்த 5 வழியாக மனம் எப்பொழுதும் வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது. வெளியே உள்ள பொருட்களை உள்ளே வாங்கிக் கொள்வதற்காக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு நெருப்பின் தன்மை பொருளை எரிப்பது என்கிறோமோ, அதே போன்று மனதின் தன்மை வெளிப்புறமாக ஓடுவது. அப்படி வெளியே ஓடக்கூடிய தன்மையை நிலைநிறுத்தி 5 தங்களுடைய வசத்திலே கொண்டு வந்து மனதை யார் அந்தர்முகமாக திருப்புகிறானோ, அந்த உள்ளே நான் என்று ஸ்புரித்து கொண்டிருக்கிறது அந்த சைத்தன்யம், அதை பற்றி மட்டுமே மனதில் அதிலேயே மனதை திருப்பிக் கொண்டிருக்கிறானோ அவன்தான் ஞானி. அப்படி திருப்புவதற்கு அந்த தேவியுடைய அனுகிரகம் வேண்டும், மன தூய்மை வேண்டும்ங்கிறது சொல்லியிருக்கு. அந்த இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த இறைவனை நினைக்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்லியிருக்கு இல்லையா, சிந்தை மகிழ சிவபுராணம் தானே சொல்லியிருக்கு. அப்படி ஆக அப்போ அவனுடைய அருள் வேண்டும். அதனால தான் இந்த ஸ்துதி எல்லாமே இருக்கு. மோக்ஷார்த்திபிகி முனிபிகி அஸ்த சமஸ்த தோஷைகி வித்யாசி. ஓ தேவியே, நீ அந்த வித்யை வடிவங்களாக இருக்கிறாய். முக்திக்கு காரணமானவள் அந்த தேவி அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவி வித்யை வடிவாக இருக்கிறாள், ஞான வடிவாக இருக்கிறாள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஞானம் இருந்தால் ஒருவனுக்கு முக்தின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பரபிரம்ம தத்துவ வடிவமாக இருக்கிறாள் அந்த தேவி. அப்படிப்பட்ட அந்த தேவியை அறிய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அந்த தேவியை இது போன்ற முனிவர்கள் எல்லாம் எந்த தேவி முக்திக்கு காரணமாக இருக்கிறாளோ அந்த தேவியை இந்த முனிவர்கள் அனைவரும் தங்களுடைய மனதிலே வைத்து கொண்டு எப்போதும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவள் பகவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னா, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் உடையவள். அப்படிப்பட்டவள் தேவி பரமா வித்யா, உயர்ந்த வித்யை வடிவமாக இருக்கக்கூடியவள். வித்யிலேயே 2 விதமான வித்யைகள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாலேஜ், வித்யை எல்லாமே ஒரு வித்யை தான். வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை பற்றிய ஒரு ஞானம் இருக்கிறதே, அதுவும் வித்யை தான். அபராவித்யைன்னு பெயர். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை பற்றிய ஒரு ஞானம், அது பராவித்யைன்னு பெயர். அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஞானம், அதை பெறும்போது ஒருவன் முக்தியடைந்து விடுகிறான். அப்படிப்பட்ட வித்யை வடிவமாக விளங்குபவள் அந்த தேவி. அதனால அந்த அப்படி உள்ளே இருக்கக்கூடிய ஞானமாக இருக்கிறாள் என்பதனால் முனிவர்களும் கூட உள்ளே அவளை வைத்து வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மந்திரத்தில்.
யா முக்திஹேத்து அவிச்சிந்திய மகாவிரதாத்வம் அபியஸ்யசே சுனியதேந்திரிய தத்வசாரைஹி மோக்ஷார்த்திபிர் முனிபிஹி அஸ்த சமஸ்த தோஷைஹி வித்யாசி சா பகவதி பரமாஹி தேவி. 10வது ஸ்லோகம். சப்தாத்மிகா ஸ்விமலர்கிஜுஷாம் நிதானம் உத்கீத ரம்ய பதபாட்டவதாம் ச சாம்னாம் தேவி த்ரயீ பகவதி பவபாவனாய வார்த்தாச்ச சர்வ ஜெகதாம் பரமார்த்தி ஹந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா சப்தாத்மிகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ தேவியே, நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாய் அப்படின்னா சப்தம் வடிவமாக இருக்கிற நாத பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கிறாய். நாத பிரம்மம் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வருது வந்து தியாகராஜரை பற்றி ஞாபகம் வரும், தியாக பிரம்மத்தை பற்றி ஞாபகம் வரும். நாத உபாசனையின் மூலம் ராமபக்தியை எங்கும் பரப்பியவர், ராமனை உபாசனை செய்தவர் அவர். அப்படி அந்த நாத பிரம்ம வடிவமாக விளங்கக்கூடியவள் அந்த தேவி. அதனால்தான் சப்தாத்மிகா அப்படின்னு சொல்லியிருக்கு. சப்தம்ங்கிறதுக்கு வந்து வேதங்கள் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்கு. சப்த பிரமாணம் அப்படின்னா வேத பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அதனால அடுத்த லைன்ல வரும்போது சுவிமல ரிக் யஜுஷாம் நிதானம், ரிக்வேதமாகவும் நீயே இருக்கிறாய், யஜுஷாம் யஜுர்வேதமாகவும் நீயே இருக்கிறாய். அப்படி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம்னாம்னு போட்டிருக்கு, சாமவேதம், இவை எல்லாவற்றுக்கும் நிதானம், நிதானம்னா ஆதாரமாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லா வேதங்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவள் நீ. சாம்னாம்னு அந்த சாமவேதத்திற்கு ஒரு அட்ஜெக்டிவ் வேற இருக்கு. சாமவேதத்தில் தான் வந்து ஸ்வரங்கள் இருக்கக்கூடிய வேதம் வந்து சாமவேதம். சாம்னஹா உத்கீதோ ரசஹா இதி ஸ்ருதேஹே அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த உத்கீதம் அப்படின்னா ஒரு பாட்டு மாதிரி இழுத்து ஸ்வரங்களை கூட்டி பாடக்கூடிய பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த சாமவேதம் முதலிய எல்லாவற்றிற்கும் ஆசிரியமாக ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அப்படி ஒவ்வொரு உயர்ந்தது அந்த வேதம், சாமவேதம். அந்த வேதங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவள் தேவி அப்படின்னு அர்த்தம். அடிப்படையாக எது இருக்கிறது? இந்த வேதங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. வேதங்களை கடந்து செல். திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். வேதங்கள் எல்லாம் 3 குணங்கள் வடிவானவை. 3 குணங்களுக்கும் அடிப்படையாக எது இருக்கிறதோ ஆத்மா, அதை நீ அடைவாய் அப்படிங்கிறார். அப்போ இந்த வேதங்களுக்கு எல்லாம் அடிப்படையாக ஆசிரியமாக இருக்கக்கூடியவர் அந்த தேவி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த தேவியே எல்லாவற்றிற்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்தங்களுக்கும் சொற்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவள் தேவி. தேவி த்ரயீ பகவதி பவபாவனாய வார்த்தாச்ச சர்வ ஜெகதாம் பரமார்த்தி ஹந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தேவி எப்படிப்பட்டவள்னா 3 வேதங்கள் வடிவமாக இருக்கக்கூடியவள். த்ரயீ அப்படின்னா 3 வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். 3 வேதங்களின் வடிவமாக இருக்கக்கூடியவள் தேவி. அவளே பகவதி. அவள் இந்த உலகத்தை நிலை பெறச் செய்வதற்கு சிருஷ்டி ஸ்திதி லயம், இது 3மே அந்த தேவியுடைய இச்சைதான். உலகம் படைக்கப்பட வேண்டும் என்பது தேவியுடைய விருப்பம். உலகம் நிலைக்க வேண்டும் என்பது அவளுடைய விருப்பம். உலகம் லயமடைய வேண்டும் என்றாலும் அவளுடைய விருப்பம். அப்போ இந்த உலகம் நடைபெற வேண்டும் என்றால் அதில் செயல்கள் செயல்பட வேண்டும் என்று அவளுடைய சங்கல்பம். செயல்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருக்கு. அப்படி அந்த சங்கல்ப வடிவமாக வார்த்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. வார்த்தா அப்படின்னா இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் அது பொருந்தும். பவபாவனாய, இந்த உலகம் நிலை பெறுவதற்காக இருக்கக்கூடிய செயல் வடிவமாக அந்த தேவி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும்
எந்த துன்பங்கள் வந்தாலும் துன்பத்தை அழிக்கக்கூடியவள் அந்த தேவி. சர்வ ஜெகத்தாம் ஆர்த்திஹந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இருக்கத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் போக்குபவள் அந்த தேவி. ஆர்த்தி அப்படின்னா இந்த துக்கங்கள், அந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவள் அந்த தேவி. இருக்கிறதுலே பெரிய துக்கம் என்ன? சம்சாரம். சம்சாரத்தில் இதை மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஒருவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரியற வரையிலும் அவன் தெரியாத வரையிலும் சந்தோஷமா இருப்பான் இந்த உலகத்தில். ஆஹா, நான் முக்தனாக இருக்கிறேன், நான் எனக்கு என்ன பந்தம் இருக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். அவனுக்கு தெரிந்து விட்டது இந்த உலகம் என்பது இந்த உடலிலே அவன் மாட்டிக்கொண்டிருக்கிறான், இதைவிட ஒரு பெரிய ஒரு நிலை இருக்கிறதுன்னு ஒருவனுக்கு தெரிந்து விட்டது என்றால் இந்த உலகத்தில் அவனால் இருக்க முடியாது. அதற்கு பிறகு அவன் தான் முமுட்சுவாக ஆகிறான். எப்படியாவது நான் விடுதலை அடைய வேண்டும். அந்த விடுதலை என்பது ஒரே இடத்துல தான் முடியும். அந்த ஞானம் வரும் வரை அந்த விடுதலை என்பது இல்லை என்பது அவனுக்கு தெரிய வரும். அப்ப சம்சாரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவனை ஏதோ ஒரு சிறையிலே வைக்கப்பட்டது போன்று உணர்வான். அந்த சிறை எப்படி இருந்தா என்ன, சிறை தான். ஒரு தங்கத்தில் ஒரு சிறை பண்ணி தங்க சங்கிலியினால் உன்னை கட்டி ஒருவனை அந்த இடத்துல போட்டாக்க சந்தோஷமா இருப்பானா என்ன? தங்க சங்கிலியால் கட்டினாலும் சரி, இரும்பு சங்கிலியால் கட்டினாலும் சரி, பந்தம் தான். அந்த பந்தம் என்பதை ஒருவன் உணர்ந்து விட்டால் அதன் பிறகு அதிலிருந்து மோட்சம் அடைவது எப்படிங்கிறதுல தான் மனசு இருக்குமே தவிர வேறு எதுலேயும் மனசு போகாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய துக்கம் அவனுக்கு இருக்கு. எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும் என்று அந்த விடுதலை அடைய வைப்பதற்கு அந்த அவனுடைய துக்கத்தை போக்குவதாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. சர்வ ஜெகதாம் பரமார்த்திஹந்திரி, அப்படிப்பட்டவள் அந்த தேவி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவி ஒருவனுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி முக்தி ஹேத்துகுன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவனுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவனை கைவல்யத்தை கொடுக்கக்கூடியவளாக தேவி இருக்கிறாள் அப்படின்னு தெரிகிறது. மேதாசி தேவி விதிதா கில சாஸ்திரசாரா துர்காசி துர்க பவசாகர நௌஹு அசங்கா ஸ்ரீஹி கைட்டபாரி ஹிருதயைக்க கிருத்தாதிவாசா கௌரி துவமேவ சசிமௌளி கிருத்த பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றது. தேவியே எல்லா தேவி வடிவமாகவும் நீயே இருக்கிறாய் அப்படிங்கிற, சரஸ்வதி வடிவமாகவும் நீயே இருக்கிறாய், லக்ஷ்மி வடிவமாகவும் நீயே இருக்கிறாய், துர்கை வடிவமாகவும் நீயே இருக்கிறாய், கௌரி வடிவமாகவும் நீயே இருக்கிறாய். எந்த தேவியாக இருந்தாலும் எல்லாம் நீயே அப்படின்னு சொல்லி இந்த இடம் சொல்றது. மேதாசி தேவி, ஓ தேவியே. நம்ம எதை விட வச்சுக்கலாம், காளி நீயே, பார்வதி தேவி நீயே, எப்படி எந்த ஒரு தேவியின் பெயரை சொன்னாலும் அது நீயே அப்படின்னு சொல்றது இந்த மந்திரம். மேதாசி, மேதா அப்படின்னாக்க மேதைத்தன்மைன்னு நம்ம சொல்றோமே, அது சரஸ்வதியை குறிக்கிறது. தைரியம் இருக்கு, அந்த தீன்னு ஒன்று இருக்கு, தீன புத்தி, தாரணாவதி மேதா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மேதைத்தன்மை சரஸ்வதி தேவியை குறிக்கிறது. மேதைத்தன்மை தட்சிணாமூர்த்தியை குறிக்கிறது. ஞானத்திற்கு ஞான குருவாக யார் விளங்குகிறார்களோ அதுதான் மேதைத்தன்மை. சரஸ்வதி தேவி ஞானத்திற்கு ஒரு குரு. அப்படி ஞானத்திற்கு குருவான சரஸ்வதி தேவியாக ஓ தேவியே நீயே இருக்கிறாய். எல்லா சாஸ்திரங்களின் ஞானத்தையும் உணர்ந்தவள் நீ. விதிதா அகில சாஸ்திரசாரா அப்படின்னு சொல்லிருக்கு. அகில சாஸ்திரசாரா அப்படின்னு, அகிலம் அப்படின்னா எல்லாம், ஒன்று மிச்சம் இல்லாமல். அத்தனை கிலம் அப்படின்னா மீதி இருக்குன்னு இருக்கும், அகிலம் அப்படின்னா மீதி இல்லாமல். அகில சாஸ்திரசாரா, எல்லா சாஸ்திரங்களின் எல்லா விதமான ஞானங்களின் சாரத்தை விதித்தா அப்படின்னு அறிந்தவள் நீ. சரஸ்வதி தேவியே, எல்லா ஞானங்களின் சாரத்தையும் அறிந்த சரஸ்வதி தேவி நீயே அப்படிங்கிறார். துர்காசி, துர்கையாக நீயே இருக்கிறாய். துர்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷனம் இங்கே கொடுக்கிறார். துர்க பவசாகர நௌஹு அப்படிங்கிறார். நௌஹு அப்படின்னாக்க கப்பல்னு அர்த்தம். அதில் தான் நேவின்னு வந்ததுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் அதான் சொல்கிறா. நௌஹு அதில் தான் நேவி வந்தது அப்படின்னு, கப்பல் அப்படின்னு. அது எப்படிப்பட்ட கப்பல் அப்படின்னா
அக்கறைக்கு அழைத்து செல்லக்கூடிய கப்பல். பவசாகரம், அந்த சம்சார சாகரம்னு சொல்றமே, சம்சார கடல், அந்த கடலின் அக்கறைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கப்பலாக தேவியே நீ இருக்கிறாய். அதுவும் அந்த சம்சார கடல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதில் முழுகியவன் தான், தப்பிக்கவே முடியாது. மிகவும் கடினமான அந்த ஒரு சம்சார கடல், அந்த கடலில் ஒருவனை கடத்து வைக்கக்கூடிய ஒரு கப்பலாக ஓ தேவியே நீ இருக்கிறாய். துர்காசி அப்படிங்கிற, அப்படி துர்கையாக, ஒரு துர்கைங்கிற பெயருக்கே இதுதான் பொருள். ஒரு மனிதனை அக்கறைக்கு அழைத்து செல்லக்கூடிய தேவி அப்படின்னு பெயர். துர்க பவசாகர், துர்கம் அப்படின்னாக்க மிகவும் கடினமானது. பவசாகரம் அப்படின்னா இந்த சம்சார கடல், அந்த கடல் கஷ்டமான, கடப்பதற்கு அரிதான கஷ்டமான அந்த சம்சார கடலை கடத்து வைப்பதற்கு ஒரு கப்பலாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. அசங்கான்னு சொல்லியிருக்கு. அசங்கா அப்படின்னாக்க எதிலும் பற்றில்லாமல் இருக்கக்கூடியவள் அந்த தேவி, எதிலும் ஒட்டாமல் இருக்கக்கூடியவள் அந்த தேவி. நம்ம உடலில் எல்லாம், உடல் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், இந்த உடலுக்குள்ளே உயிர் என்று ஒன்று இருக்கிறது, இந்த ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மா எதையும் பற்றி கொண்டில்லை, இந்த உலகத்திலே இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த அறையிலே ஆகாயம் இருக்கிறது. இந்த அறையில் ஆகாயம் இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இந்த அறை அந்த ஆகாயத்தை பிடிச்சு வச்சிருக்கான இல்லை. ஆகாயம் எங்கும் நீக்கமர இருக்கு இல்லையா, எங்கும் ஒட்டாமல் இருக்கிறது. அதுபோன்று இந்த ஆத்மா எல்லா இடத்திலும், எல்லா உயிரினங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. உடல் உள்ளே இருந்தாலும் உடலில் ஒட்டுவதில்லை. அழியக்கூடிய இந்த உடலில் இருந்தாலும் அழியாமல் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. நித்தியோ அனித்யானாம் அப்படின்னு சொல்லி, அனித்தியமான இந்த உடலிலே நித்தியமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்ர அவஸ்திதோ தேகே ததா ஆத்மா நோபலிப்யதே அப்படின்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில். எல்லா இடத்திலும் இந்த ஆகாயம் இருக்கு, சர்வகதமாக இருக்கிறது. இந்த ஆகாயம் சூக்ஷ்மமாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல், கண்களுக்கு புலப்படாமல் ஆகாயம் என்பது சூக்ஷ்மமாக இருக்கிறது. அதனால் எதிலும் ஒட்டுவதில்லை. இப்போ ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுப்போங்க, டம்ளரில் ஆகாயம் இருக்கிறது. அந்த டம்ளர் இங்கேருந்து இங்கே எடுத்து வச்சா அந்த ஆகாயம் நகர்ந்துதான்னு தெரியாது. எப்படி அந்த டம்ளரில் ஆகாயம் ஒட்டாமல் இருக்கிறதோ அதே போன்று இந்த உடலிலே நம்முடைய ஆத்மா இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, அந்த உடலில் ஒட்டுவதில்லை. அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய எதில் ஒட்டாமல் இருக்கிறதோ உடலிலே அந்த பிரத்யேக ஆத்மா தான். அதை தான் சொல்றாரு இங்கே அசங்காங்கிற ஒரு வார்த்தையில். அந்த அசங்கான்னு சொல்றது தான் துர்கை அப்படிங்கிறார். பரமாத்மாவாக எதை வேதாந்தம் கூறுகிறதோ, எங்கும் தாமரையிலே தண்ணீர் போன்று ஒட்டாமல் எந்த பரமாத்மா உள்ளே இருக்கிறதோ அந்த பரமாத்மாவை இந்த புராணங்கள் துர்கை என்று வர்ணிக்கின்றன, தேவி என்று வர்ணிக்கின்றன, சரஸ்வதி என்று கூறுகின்றன. இன்னும் அடுத்த லைன்ல பார்க்கும்போது லக்ஷ்மி தேவின்னு சொல்ல போறது, கௌரி தேவின்னு சொல்ல போறது. அப்படி உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு இதுதான் வடிவம்னு சொல்ல முடியாது, இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு வடிவமும் இல்லாத அந்த பரமாத்மாவிற்கு எந்த வடிவம் வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். அதனால்தான் இப்படி அத்தனை விதமான பெயர்கள், ஒரே பரமாத்மாவிற்கு எத்தனை விதமான பெயர்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்னும் சொல்லலாம், கிருஷ்ணர்னு சொல்லலாம், ராமர்னு சொல்லலாம், முருகர் சொல்லலாம், விநாயகர்னு சொல்லலாம். எந்த தெய்வம் நமக்கு இஷ்டமாக இருக்கிறதோ அந்த பெயரில் அந்த பரமாத்மாவை நாம் அழைக்கலாம். எந்த பெயர் வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம். எந்த பெயரும் அதே பரமாத்மாவை, ஒரே பரமாத்மாவையே குறிக்கின்றன. துர்காசி துர்க பவசாகர டௌஹு அசங்கா. ஸ்ரீஹி, ஸ்ரீ அப்படின்னாலே தேவின்னு அர்த்தம், லக்ஷ்மி தேவின்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவி வடிவமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மி தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா
திருமாலின் மார்பில் உரையக்கூடியவள். திருமால் யார்? முதல் அத்தியாயம் நம்ம பார்த்தோம். இந்த தேவி மகாத்மியத்திலேயே முதல் அத்தியாயத்திலே விஷ்ணு பார்க்கடலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். மது, கைட்டபர்னு 2 அரக்கர்கள், அந்த 2 அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று பிரம்மா தேவியை துதித்தாரங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த கைட்டபர்ங்கிற அரக்கனை அழித்ததுனால மகாவிஷ்ணுக்கு கைட்டபாரி அப்படின்னு பெயர். கைட்டபனுக்கு அரினா எதிரின்னு அர்த்தம். கைட்டபாரி அப்படின்னு பெயர். அப்போ கைட்டபனுக்கு எதிரியான கைட்டபாரி அவனுடைய ஹிருதயம், அந்த மகாவிஷ்ணுவுடைய ஹிருதயத்தில் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி வடிவமாக இருக்கிறார். ஸ்ரீஹி கைட்டபாரி ஹிருதய ஏக கிருத அதிவாசாக அப்படிங்கிற அந்த கைட்டபாரியான விஷ்ணுவின் ஹிருதயத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி வடிவமாக ஓ தேவியே நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். ஓ தேவியே நீயே கௌரி வடிவமாக இருக்கிறாய். கௌரி துவமேவ, நீயே கௌரி வடிவமாக இருக்கிறாய். எப்படி? கௌரினா யார்? சசிமௌலி கிருத்த பிரதிஷ்டா. சசின்னா சந்திரன். சந்திரனை தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிற சந்திரமௌலீஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கூடவே இருக்கக்கூடிய கௌரி வடிவமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். இப்படி தேவி எல்லா விதமாகவும் இருக்கக்கூடிய எல்லா விதமான உருவங்களிலும் அந்த தேவி இருக்கிறாள்ங்கிறத இந்த இடத்துல காட்டுறார். இப்படியாக துதி இன்னும் பலவிதமான துதிகள் இருக்கின்றன. இன்னும் அடுத்த துதிகள்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.